பாஜகவோட தமிழ்நாட்டில் வந்து ஒரு பழுத்த கட்டமைப்பு வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இருக்கு. பூத் லெவல் அதுதான் ஓட்டு. அந்த அளவுக்கு விஜய்க்கு இருக்கான டெஃபினட்டா இல்லை. இப்போ என்னன்னா பாஜக வந்து தொடர்ந்து தேர்தலை சந்திக்க விடாம தொடர்ந்து டெல்லி பக்கமா எடுத்தா விஜயால வந்து எப்படி தேர்தல் பணிகளை முன்னெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார்? நான் ஒன்று கேட்கவா? அமித்ஷாவோ அல்லது மோடிஜியோ பிளான் பண்ணி சிபிஐ போடுப்பா என்கொயரி கருவில் சொன்னாங்களா? ஒருத்தர் தான் சிபிஐ வேணும்னு கேட்டார். யார் அது? உங்களுடைய ஜோசப் விஜய். அவரே சொல்லி சிபிஐ வந்து குடிங்கடான்னு சொன்னா வருவாங்க. சிபிஐ நீ ஜோசப் விஜயா இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு சிபிஐ உனக்காக 5 நாள்லயோ 10 நாள்லயோ இன்வெஸ்டிகேஷன் முடிக்க மாட்டாங்க. சிஐஜி ஸ்கேம் எடுங்க, 8 வருஷம் ஆச்சு. லல்லு பிரசாத் யாதவுக்கு 18 வருஷம் ஆச்சு அந்த ஃபார்டர் ஸ்கேம். எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் அவங்க ஒவ்வொன்றா பார்த்து 10 வருஷம் 15 வருஷம் எடுக்கும்போது நீங்க வேற லெவல்ல ஆக்ட் பண்ணால் கூட உங்களுக்காக எப்படி 10 நாள் முடிப்பாங்க? ஏன் இந்த ஜனநாயகன் படத்துல வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும்? இப்போ வந்து எந்த ஒழிப்பு மாநாடு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ரொம்ப அடிதட்டி ஆச்சு? சனாதன ஒழிப்பு மாநாடு. இதுல வந்து ஒரு வில்லன் பேரு சனாதனி ஆகவும் வச்சது வந்து அது கொழுப்பு தானே. நீட் தேர்வு வந்து இதுவரைக்குமே ரத்து பண்ணல, அது தொடர் போராட்டமா இருக்கு. பல மாணவர்களோட உயிர் போயிருக்கு. அம்மா நீட்ல இது வரைக்கும் ஆல்ரெடி 125 140 பேரும் இறந்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் 150 200 பேர் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்ல வந்து ஃபெயில் ஆகி இறந்து போறாங்க. அப்ப ஏங்க 12ஆம் கிளாஸ் வச்சுக்கிறீங்க எக்ஸாம்? அது கேன்சல் பண்ணுங்க. இப்போது நீங்கள் சொன்னீங்க மோடி ஐயா வந்தது பெரிய பேசு பொருளானது அப்படின்னு. ஏன்னா மோடி ஐயா வர்றதுக்கு முன்னாடியே எல்லாருமே சொன்னாங்க இந்த தடவை வந்து மோடி ஐயா வர்றது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. விஜய் போய் ஒரு இடத்துல பேசுகிற அளவுக்கு தாக்கத்தை பிரதமர் ஐயா வந்ததை ஏற்படுத்தியிருக்கான்னு கேட்டால் கேள்விக்குரியாக தானே சார். இது வந்து அவரும் பேசுவாங்க. அந்த கேம் விஜய் ஆடுவார். நான் எதுக்கு அதை பற்றி பேசணும் அமுக்கி வைப்பார். நான் வந்து விஜயோடைய ஈரோடு கூட்டம் அந்த முதல்ல விக்ரவாண்டி அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த அளவுக்கு மேலே இங்கே வந்திருக்கு. விஜயோட விக்ரவாண்டி இதுக்கு வந்து 3 to 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. இதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் ரெண்டும் பழுத்த கட்சி கழகங்கள் அதிமுக அண்ட் பாஜக ரொம்ப மெச்சூர் பார்ட்டிஸ். இதில் வந்து 20 நாள் 25 நாள் வேலை செஞ்சாங்க. அதில் வந்து 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வேலை செஞ்சாங்க. இதில் அதோட பெரிய க்ரௌட் இதில் தான் இருந்துச்சு. ஐயா நம்ம வந்து கம்பேரே பண்ணக்கூடாதுன்ற ஒரு பிஎம் தாவேகோட தலைவர் 2 வருஷம் தான் ஆயிருக்கு கட்சி ஆரம்பிச்சு. ஆனால் அந்த விஜய்க்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மைலேஜ் அவ்வளோ பெரிய பிஎம்க்கு தமிழ்நாட்டில் ஏன் இல்லைன்னு நான் கேட்குறேன். நான் இப்போ இருக்குன்னு சொல்கிறேன். முதல்ல இல்லை என்ன வேற அந்த அளவுக்கு தாக்கம் இருக்கா? நீங்க 30,000 பீப்புள் 40,000 ஆளுங்க இருந்தது இப்போ 6 லட்சம் 5-6 லட்சம் ஆனதே ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு அது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. நான் பார்த்தேன் 40,000 இருந்துச்சு YMCA வரும்போது ஃபியூ இயர்ஸ் ago. 40,000 இப்போ சர்னு 6 lakh ஏறிடுச்சு. அந்த ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதிமுக கொஞ்சம் கொண்டு வந்தாங்க, டிடி கொஞ்சம் வந்துச்சா இல்லையா? அப்போ 40,000 இருந்துச்சா? ஆமாம். இப்போ எவ்வளோ இருந்துச்சு? 6 லட்சம் ஏறிச்சா? ஆமாம். விஜய் வந்து ஒரு சினி ஆக்டருக்குன்னு ஒரு புல் இருக்கும், அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம். விஜய்க்கும் அது மட்டும் இல்லை, மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்குது. லுக்கிங் ஃபார் அ சேஞ்ச். யாராவது வந்து பண்ணுவாங்களான்னு சரியான டைமில் அவரும் வராரு. இதெல்லாம் நான் சொல்கிறேன். விஜய்க்காக பாசிட்டிவாக நான் பல விஷயங்கள் பல வாட்டி சொல்லியிருக்கிறேன். அவர் பார்த்து பல இளைஞர்கள் வருவாங்க, இவ்வளோ சம்பாதிச்சுட்டு அவர் விட்டு வர்றார், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு பழுத்த கட்டமைப்பு மெச்சூர் ஆர்கிடெக்சர் உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு இருக்கா? பூத் லெவல் வரைக்கும் யார் இருக்காங்க, என்ன இருக்காங்க, வந்து வீட்டில் எங்கே இருக்காங்க இருக்கா? பாஜகவோட தமிழ்நாட்டில் வந்து ஒரு பழுத்த கட்டமைப்பு வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இருக்கு. நாங்களே அதை பார்த்துருக்கோம். அந்த பூத் லெவல் அதுதான் ஓட்டு. உள்ளே வரும்போது நான் மாமி மறந்துடாதீங்க போட்டிருக்கேன்னு சொன்னால் ஒரு ஞாபகப்படுத்துவாங்க. நான் காதால் கேட்டிருக்கேன். அந்த அளவுக்கு விஜய்க்கு இருக்கான டெஃபினட்டாக இல்லை. அந்த பூத் லெவல் ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்ட அப்புறம் தான் இப்போ தான் பாஜக கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்கள் எப்படி வந்து இப்போ தான் ஆரம்பித்த தாவேக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் இன்விசிபிள் ஃபேக்டர்ஸ், கண்ணுக்கு தெரியாத ஃபேக்டர்ஸ். ஆனால் நிச்சயமாக அந்த தருணத்தில், இந்த எலெக்ஷன் இந்த வாக்கு போடுற அந்த தருணத்தில் பூத்து இவன் அங்கே இருக்கான், அவன் சொன்னான், இவ்வளோ கொடுத்தான், அவன் பார்த்துப்பான், நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போனோம், இதெல்லாம் அவங்க நினைப்பாங்க. நான் வந்து மயிலாப்பூரில் வேலை செய்யும்போது நிறைய பேர் கேட்பேன், என்னென்னு நீங்கள் நினைப்பீங்க? இல்லை யாரும் வந்து பேசினாங்க, யார் வேட்பாளர்னு பார்ப்போம், ஆனால் யாரும் என்கிட்ட வந்து பேசினாங்க, என்னுடைய தெருவில் இருக்கிற ஆள், எனக்கு வந்து தண்ணி ஹெல்ப் பண்ண ஆள், எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரிஷியனை வந்து பார்த்த ஆள், எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் தோண்டிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆள், அந்த ஆள் கேட்குற ஓட்டுக்கு நான் போடுவேன் சார். அப்போ நான் கேட்டேன், ஒரு வேட்பாளர் சரியில்லைண்ணா அப்படி கூட பண்ணுவீங்களா? ஆமான்னாங்க ஒரு சிலர், ஒரு 30%. ஏன்னா இந்த வேட்பாளர் வந்தால் இந்த ஆள் என்னோட இன்னும் அவர் பவரில் இருப்பார், எனக்கு ஒரு தண்ணி பிரச்சனை, எனக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம், எனக்கு ஒரு மீட்டர் பாக்ஸ் பிரச்சனை, இவர் வந்து உதவாருப்பாங்க. அந்த லெவலுக்கு பூத் லெவலில் ஊடுருவி போனது 2
ரெண்டும் கழகங்கள் தான், ரெண்டும் திராவிட கழகங்கள் தான், ரெண்டும் திமுக அதிமுக. ஐம் டாக்கிங் கிரவுண்ட் லெவல். மேலே டாஷ் பூஷிங்கலாம். பட் இந்த கிரவுண்ட் லெவல் அந்த தருணம், ஓட்டு போடுற அந்த தருணம், அவங்க வந்து வே ஹெட் ஆஃப் த ரேஸ். விஜய் இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து அவன் விஜய் நல்லவர் தானே, ஆனால் இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு, என் பசங்களுக்கு, என் பொண்ணு அன்றைக்கி லேட்டாக வந்துச்சு, டக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி கொண்டு வந்தாங்க. அந்த கிரவுண்ட் லெவல் என்ன கேட்டிங்களா, அது நல்லது தான். அப்போ என்ன பண்ணுவோம், வேட்பாளர்களும் போய் ஒவ்வொரு இடத்துலையும் கீழே போய் அந்த லெவலில் ஜமீனி ஹக்கீகத்துமாங்க, கிரவுண்ட் லெவல் போய் எது உண்மையோ கிரவுண்ட் லெவல் உண்மையை பார்த்து அவங்களுக்கு உதவுனா உங்களுக்கு ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. இப்போ என்னன்னா பாஜக வந்து தொடர்ந்து தேர்தலை சந்திக்க விடாமல் தொடர்ந்து டெல்லி பக்கமாக எடுத்தா விஜயால் வந்து எப்படி தேர்தல் பணிகளை முன்னெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார்? நான் ஒன்று கேட்கவா, அமித்ஷாவோ அல்லது மோடிஜியோ பிளான் பண்ணி சிபிஐ போடுப்பா என்கொயரி கரூரில் சொன்னாங்களா? சொல்லலை. சரி, ஒரு உதயநிதி ஸ்டாலினோ போடுப்பா சிபிஐ போட்டு கசக்கு சொன்னாங்களா? இல்லை. ஒருத்தர் தான் சிபிஐ வேணும்னு கேட்டார். யார் அது? உங்களுடைய ஜோசப் விஜய். அவரே சொல்லி சிபிஐ வந்து பிடிங்கடான்னு சொன்னால் வருவாங்க. சிபிஐ, நீ ஜோசப் விஜயா இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு சிபிஐ உனக்காக 5 நாள்லையோ 10 நாள்லையோ இன்வெஸ்டிகேஷன் முடிக்க மாட்டாங்க. இது 41 பேர் இறந்த ஒரு பெரிய விஷயம். ஒரு 2G எடுத்திங்கன்னா 176,000 கோடின்னு சொன்னாங்க. 12 வருஷம் ஆச்சு. எந்த ஒரு சிஐஜி ஸ்கேம் எடுங்க, 8 வருஷம் ஆச்சு. எந்த ஒரு ஸ்கேமும் 7-8, லல்லு பிரசாத் யாதவுக்கு 18 வருஷம் ஆச்சு அந்த ஃபார்டர் ஸ்கேம். இப்போ எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் அவங்க ஒவ்வொன்றா பார்த்து 10 வருஷம் 15 வருஷம் எடுக்கும்போது நீங்கள் வேறு லெவலில் ஆக்ட் பண்ணால் கூட உங்களுக்காக எப்படி 10 நாள் முடிப்பாங்க? அது பேருனா அவருடைய ரைட் ஹேண்டு ஆது வருஷம் வரைக்கும் சொன்னாராம். சிபிஐ தேவையில்லாமல் அவங்க டிலே பண்ணுறாங்க. அவங்க தேவையில்லாமல் டிலே பண்ண மாட்டாங்க சார். அது குட்ஸ் வண்டி தான், உங்கள் புல்லட் ட்ரெயின் மாதிரி போகாது. அதுக்குன்னு சில செயல்முறைகள் இருக்குது, ப்ராசஸ் ப்ரொசீஜர் இருக்குது. அதை கூப்பிட்டது நீங்கள். கூப்பிட்றதுக்கு முன்னால் அவங்க எவ்வளோ நேரம் எடுப்பாங்கன்னு பார்த்து அப்புறம் சொல்லியிருக்கணும். நீங்கள் திமுகலேருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்கள் பாஜக கிட்டே போய் நீங்கள் வந்து சிபிஐ போடுங்கன்னா சிபிஐ வந்து 5 வருஷம் எடுப்பாங்க. அப்போ அழக்கூடாது. அப்போ நான் டெல்லியில் மாட்டிக்கிட்டேன், இன்னும் இங்கே வந்து வாக்காளர்களை சந்திக்க முடியாதுன்னா கேட்டது யார்? நாம. ஓகே, ஏன் இந்த ஜனநாயகன் படத்தில் வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகணும்? ஏன்னா பராசக்தி படம் தான் தொடர்ந்து வந்து மத்திய அரசு எதிர்க்கக்கூடியதாக ஒரு படமாக இருந்தது, மொழி அரசியலை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு படமாக இருந்தது. அதுக்கெல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஜனநாயகனில் என்ன அவ்வளோ பெரிய இஷ்யூ உங்களுக்கு? இது வந்து எனக்கு டெஃபினட்டாக தெரியாது, ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுமா. இப்போ வந்து எந்த ஒழிப்பு மாநாடு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ரொம்ப அடிதட்டி ஆச்சு, சனாதன ஒழிப்பு மாநாடு. இதில் வந்து ஒரு வில்லன் பேர் சனாதனி ஆகவும் வச்சது வந்து அது கொழுப்பு தானே. 60% 70% மெஜாரிட்டி இருக்கிற 36,500 கோயில்கள் இருக்கிற தமிழ்நாட்டில், ஆல்ரெடி கொந்தளிப்போடு இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு ப்ரைவேட் சர்ச்சுக்கு வந்து 2.85 ரூபா ஒரு யூனிட்டுக்கு, ஆனால் ஒரு ப்ரைவேட் டெம்பிளுக்கு 5 ரூபா 5.5 ரூபான்னு அழுற சின்ன கோயில்களில் வந்து நிறுவர்கள் அழுதுட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது எல்லாமே எல்லோரும் போய் நெட்டில் செக் பண்ணலாம். ஓகே, அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் தான் இங்கே வந்து பெரும்பான்மையான ஒரு சிறுபான்மையோடு போட்டு கசக்கிறாங்க நினைக்கிற ஒரு சூழலில் சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று வச்சு அதனால் பெருசாக ஒரு இதான ஒரு தகராறான ஒரு சூழலில் சனாதனின்னு ஏன் ஒரு பேர் வைக்கணும்? அதுவும் வில்லனுக்கு. அது இது இன்னும் உண்மைன்னு தெரியல, பட் இது கேள்விப்பட்டது வரைக்கும் டெல்லியிலேருந்து. அதை மாற்ற பண்ணால் அது வந்து அந்த லிப் சிங்க்கெல்லாம் பண்ணுது ரொம்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் ஆகும். நீ இங்கே சொன்னதாகவும் இல்லை அதுக்குள்ளே நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருந்தால் அதை மாற்றி விட்டால் சரியாக்க போகிறோம். ஓகே, ஸோ திஸ் வாட் ஐ ஹர்ட். பிஜேபி இஸ் டூ பிக்ங்க. அவர் வந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்குன்னு நிச்சயமாக அவர் காலில் போய் இப்போ 2 வந்து எப்படியாவது போடுன்னு சொல்ல மாட்டாங்க. அவருக்கும் நல்லது. ஆனால் அவர் தனியாக நின்னால் கூட பாஜகவுக்கு நல்லது. திமுகவோட ஓட்ஸ் அந்த பக்கம் எடுத்துருவார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மயிலாப்பூர் கான்ஸ்டிட்யூன்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து கோஸ்டல் செக்மெண்ட் வந்து எல்லோரும் ஒட்டுமொத்தமாக 80% அந்த ஒரு 15-20 ஓட்டு அப்படியே இந்த வாட்டி விஜய்க்கு போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, எல்லோரும் நான் போய் சந்தித்து யாருக்கு போன வாட்டி போட்டிங்கன்னா 90% போன வாட்டி திமுகவுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த திமுகவுடைய வாக்கு சக்தி அப்படியே கம்மியாகிடுது. ஸோ இது வந்து நான் அந்த தொகுதியில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருப்புன்னு நாங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே சார், ஏன் இன்னொரு இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது அதே மாதிரி தான் இருக்க போகுது. அப்படியே ராமேஸ்வரம் நாகர்கோவில் எல்லாமே அங்கே எங்கெல்லாம் ஃபிஷர்மென் இருக்காங்களோ கிறிஸ்டியன் ஃபிஷர்மென் வாண்ட் டு வோட் ஃபார் விஜய். போன வாட்டி தே ஆல் வோட்டட் ஃபார் திமுக, காலி. ஸோ அவர் எங்களோடு நின்னாலும் அல்லது தனியாக நின்னாலும் பாஜக ஜெயிக்கும். தேசிய கூட்டணி டெஃபினட்டாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்குங்கிறது தான் ஹை சான்ஸ். எதுவுமே 100% இல்லை, பட் 50-50ன்னு சொல்ல மாட்டேன். மேபி ஒரு 65-35 60-40 கொடுப்பேன் தவிர 50-50 சொல்ல மாட்டோம்.
தட்ஸ் லைக் அ டாஸ் ஆஃப் அ காயின். இட்ஸ் மச் மோர் தென் தட். பட் அவர் வந்து இண்டீட் அவர் வந்து தனியாக நின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் தேசிய ஜனநாயக கூட்டணி. ஏன்னா முஸ்லீம் போர்ட்ஸ் இதெல்லாம் அந்த பக்கம் போகும். முஸ்லீம் ஓட்ஸ் எப்படியும் பாஜக வரப்போகிறது இல்லை. அது வந்து திமுகவுக்கு போகிறதுக்கு அப்ப பார்த்தா சிறுபான்மையினரை பாஜக வஞ்சிக்குது அப்படின்றத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்லை, சிறுபான்மையர் பாஜகவை வஞ்சிக்கிறார்கள் என்பது நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். ஏங்க நீங்கள் முத்ரா லோன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆல்டுகெதர் 11% முத்ரா லோன்ஸ் வந்து சிறுபான்மையருக்கு தான். ஆனால் சிறுபான்மை இருக்கிறது வந்து 6-7% இஸ்லாமியர்கள் குறிப்பாக. அவ்வளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் நான் சொன்னேன் டேரிஃப் எலக்ட்ரிசிட்டி, டேரிஃப் வாட்டர் எல்லாமே கம்மி, பயங்கர அட்வான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்கிற தகராறு இதுதான். நீங்கள் வந்து சிறுபான்மையர் ரொம்ப நீங்கள் கொஞ்சிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது கடந்த 11 வருஷமாக விடாமல் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த முறை 3வது எலெக்ஷனில் சிறுபான்மையர் அதிகமாக போட்டாங்க, பெரும்பான்மையர் உத்தரப்பிரதேசில் அவங்களுக்கு போடலை. அந்த அளவுக்கு அவங்க க்ளோஸாக இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எப்போவுமே பாஜக போட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச எவ்வளவோ பேர் நீங்கள் மற்ற தர்மங்களில் நீங்கள் வந்து பாஜகவோடு இருக்கீங்க, மற்றபடி நீங்கள் நல்ல மனுஷன், நாங்கள் போட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பாஜக சிறுபான்மையரை வஞ்சிக்குதா அல்லது சிறுபான்மையர் பாஜகவை வஞ்சிக்கிறாங்களா? வஞ்சிக்க, அதாவது நிறைய சிறுபான்மையினருக்கு அகேன்ஸ்டான சட்டங்களை வந்து பாஜக முன்னெடுக்கிறதுனால தானே என்ன சார் சட்டங்கள் என்ன சட்டங்கள் சார் வக்ஃபு வாரியமே வந்து தொடர்ந்து வந்து மக்களை சிறுபான்மையின மக்களை வந்து வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயல்ன்றதுனால தானே அந்த சட்டத்தை வேணாம் அப்படின்னு எதிர்க்கிறாங்க. நம்ம வந்து டீட்டெயிலாக வக்ஃபு வாரியம் பற்றி ஒன்று பேசணுங்க. கண்டிப்பா வக்ஃபு வாரியம் வந்து டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு ஒரு 30-40 நிமிஷம் என்னெல்லாம் வக்ஃபு போர்டோட பிகினிங் டு எண்ட் என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டோட எல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக அவங்களுக்கு எதிர்க்கு. ஒரே விஷயம் முத்தலாக் பண்ணாங்க. முத்தலாக் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு பண்ண ஒரு நல்லது. அதனால தான் இன்றைக்கி இஸ்லாமிய பெண்கள் சந்தோஷமாக இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக எங்கே ஜாஸ்தி இஸ்லாமிய பெண்கள் உத்தரப்பிரதேஷ். அவங்க எல்லாரும் பாஜக ஓட் பண்ணாங்க. யாரும் கத்தியை வச்சுட்டு நீ போடுன்னு சொன்னாங்களா? நிஜமாகவே அந்த பெண்கள் அது மாதிரி ஃபீல் பண்ணாங்க. முத்தலாக் 370A அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப எதிர்த்த 370A ஆப்ளிகேஷன். இது நாடுக்கு நல்லது. இது இஸ்லாமியருக்கு, அது வந்து காஷ்மீரில் இருக்குது, காஷ்மீர் ஒரு இஸ்லாமிய நாடு. அதனால் இஸ்லாமியருக்கு எதிர்த்து ஒன்றும் பண்ணல. முத்தலக்கும் சரி, அது முஸ்தலக்கு சேர்ந்த பெண்களுக்கு 370A பண்ணது நாட்டுக்கு. எதுவுமே இஸ்லாமியருக்காக எதிர்த்து ஒன்றுமே பண்ணல. கண்டிப்பாக இது குறித்து இன்னொரு நேர்காணலில் கண்டிப்பாக நான் பேசுகிறேன் சார். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, என்ன அப்படின்னா விஜய் தனிச்சு நிற்கிறது திமுகவோட ஓட்டை பிரிக்கும்னு சொன்னீங்க. பொதுவான ஒரு பார்வை இருக்குது, என்ன அப்படின்னா பாஜக இறக்கிய பி டீம் தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து சிங்க் ஆகுது. ஒருவேளை திமுகவோட ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் தமிழக வெற்றி கழகத்தை களத்தில் இறக்கிருக்கீங்களா? அப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் எப்படியாவது ஒரு கசக்கி உங்கள் கூட்டணிக்கிட்ட கொண்டு வரதுக்காக ஜனநாயகனை அமுக்குறீங்களான்னு. இல்லைன்னு சொன்னால், இல்லை அவரை தனியாக வைக்கிறதுக்கு ஒரு மனுஷன் தனியாக இருக்க முடியும் அல்லது கூட்டணியில் வைக்க முடியும். கூட்டணிக்கு வந்தால் எங்களால் தான் சொல்கிறீங்க, தனியாக நின்னா எங்களால் தான் சொல்கிறேன். நாங்கள் என்ன சொல்கிறோம், அவர் கூட்டணியில் வந்தாலும் தனியாக நின்னாலும் எங்களுக்கு இதில் ஆதாயம்னு சொல்கிறோம். நிச்சயமாக இண்டீட் ஒரு சின்ன குரூப் என்ன சொல்கிறாங்க, அவர் கூட்டணிக்கு வந்தால் அது பாஜகவுக்கு இழுத்துரும், அப்படியே ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட் அந்த பக்கம் போயிடும் திமுகவுக்கு. வேறு அவர் தனியாக இருந்தாலும் அவர்கிட்ட போகும். ஸோ அவர்கிட்ட இங்கே வான்னு யாரும் சொல்லல. அவர் வந்ததே பாஜகவுக்கு வந்து ஒரு வெற்றி. ஓகே, ஆனால் வந்து விஜய் தொடர்ந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எழுதுறி, திமுக ஒரு தீய சக்தி, நான் கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்புவேன்றாரு. விஜய் தனிச்சு நின்று அந்த வேலையை பார்க்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இல்லைங்க, அவர் தயவுசெய்து விஜய் வந்து 4வது சாப்டர் அர்த்த சாஸ்திரம் போய் படிக்க சொல்லுங்கள். அதில் போட்டிருக்கான், உனக்கு 2 எதிரிகள் இருந்தா. ரொம்ப அழகாக சாணக்கியர் சொல்கிறாரு, சின்ன எதிரி பலகீனமான எதிரி அடித்து முடிச்சிரு, அவனுடைய படைகளையும் குதிரைகளையும் மக்களையும் வச்சுக்கிட்டு அப்புறம் நீ பெரிய எதிரியை தாக்கு. இவருக்கு ஒரு பெரிய எதிரி பாஜக, சின்ன எதிரி திமுக விஜய்க்கு. அவர் பண்ண பெரிய மிஸ்டேக் 2 எதிரிகளும் நீ எதிரி சொன்னது தான் அவர் பண்ண ரொம்ப பெரிய டாக்டிக்கல் எரர். போர்த்திறன் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவர் பண்ண பெரிய ஒரு தப்பு. எதிரி மாநிலத்தையும் அடிச்சுக்கிட்டார், இந்த மத்திய அரசையும் அடிச்சுக்கிட்டார். அது வந்து அர்த்த சாஸ்திரம் படித்த எவரும் அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. நம்ம அர்த்த சாஸ்திரம் சொன்னால் அவன் வடநாடு, இது ஹிந்தி, இது வந்து பராசக்தி படம் அது மாதிரி போயிடுறீங்க. நாங்கள் அதில் இருக்கிற கருத்துக்களையும் அதில் இருக்கிற கோட்பாடுகளையும் எப்படி ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் அரசியலையும் பயன்படுத்துகிறேன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து தனிச்சின்னா விஜயால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் விஜய் சொல்கிறாரு, நான் கூட்டணியில் இருந்தாலும் தனிச்சின்னாலும் கண்டிப்பாக வந்து
அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிமுக எங்களுக்கு பொருட்டே கிடையாது, பாஜக வந்து இப்போ நாங்கள் அடிக்கணுன்ற அவசியமே கிடையாது, என்னுடைய எதிரி அப்படின்றது இப்போதைக்கு திமுக தான், அதை தான் நான் வீழ்த்துவேன் அப்படின்றாரு சார். நான் அதிமுகவை ஒரு பொருட்டாவே எடுக்கலன்னு சொல்கிறாங்க சார். பாஜக ஏன் முட்டுறீங்க? அப்போ எனக்கு ஒரு எதிரின்னு சொல்லி அந்த எதிரியோட சண்டை போடு. ஏன் தேவையில்லாமல் மத்திய அரசு போய் உன்னுடைய எதிரி ஆக்கிக்கிறேன்? உன்னுடைய டேக்ஸ் எல்லாம் சரியா இருக்குதா? ஏன் பர்ஃபெக்டாக இருக்குதா? எல்லாம் 100 பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நீ எப்படி பண்ணலாம்? எல்லாருக்கும் தெரியும். இல்லை விஜய் க்ளீன் போடும் அப்படின்றாங்களே, விஜய் வந்து ஒரு தூய சக்தி அப்படின்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும், அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு தூய சக்தி, ஒரு புதிய சக்தி. அந்த சக்திக்கு இன்னும் வந்து ஊழல் அதில் வந்து அந்த கரை விடலை. ஆண்டவன் புண்ணியத்தில் கரை விழக்கூடாது, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் 2 பேர் எடுக்கிறது எப்பேற்பட்ட ஒரு கும்பனாக இருந்தாலும் அது தப்பு. ஓகே, எப்பேற்பட்ட கும்பனாக இருந்தாலும் தப்பு. 1. 2வது, இப்போ வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு அப்புறம் யூ ஹேவ் டு டேக் அ ஸ்டாண்ட். ஒரு லீடரோட டெஃபினிஷன் என்ன தெரியுமா? முடிவை எடுப்பவன் தலைவன். அது சரியான முடிவா தப்பான முடிவான்னு வரலாறு அதுக்கப்புறம் சொல்லும், வருங்காலம் சொல்லும். ஆனால் சரி இங்கே போய் அடிக்கலாம் சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் தலைவன். இதுவா 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 இதுவான்னு சொல்கிறவன் தலைவன் இல்லை. அவன் வந்து மந்திரி குழுவில் ஒருத்தர் போல இஸ் அ லீடர். ரைட், நான் இவங்களோட போகிறேன், இவங்களை எதிர்த்து போகிறேன் சொல்லட்டுமே. அது எப்போ சொல்கிறாரோ இன்னும் சொல்லலையே, நான் டெஃபினட்டாக தனியாக நிற்க போகிறேன், நீங்கள் என்னை ஜெயிலில் போட்டால் கூட என்னுடைய குழு போய் சண்டை போடும் சொன்னால் அவரோட இது வாக்காளர்கள்கிட்ட அவரோட மவுஸ் ரொம்ப அதிகமாக போகும். ஒரு 4-5 சீட்டு மட்டும் பிடிச்சா, 2-3 சீட்டு பிடிச்சா விஜய்ங்கிற லெவல் வேறு லெவலுக்கு போயிடும். ஓகே, பாஜக ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறீங்க, தொடர்ந்து வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயலை வந்து பாஜக சொல்லுதுன்னு நான் செய்யுது அப்படின்னு நான் சொல்கிறேன் சார். தொடர்ந்து வந்து மாணவர்களுக்கான கல்வி நிதியை ஒதுக்கலை, அது ஒரு புறம் இருக்கும். நீட் தேர்வு வந்து இது வரைக்குமே ரத்து பண்ணலை, அது தொடர் போராட்டமாக இருக்குது, பல மாணவர்களோட உயிர் போயிருக்கு. இன்றைக்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க, துணை மருத்துவ தேர்வுகளுக்குமே வந்து கட்டாயம் நீட் அப்படின்றது. இதை எப்படி சார் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அப்போ ஒன்று பண்ணலாமா? ஐஐடி கூட இதே மாதிரி நம்ம எஃப்சி பிசி எஸ்சி வச்சு அனுப்பிச்சி விட்ருலாமே. ஐஐடிக்கும் எல்லாம் ஐஐஎம்லாம் இருக்குல்ல, எம்பிஏ, அது கூட அப்படி வச்சு விட்டுடலாமே. எல்லாம் யார் வேணால் வெறும் ரிசர்வேஷன் படி அனுப்பிச்சி விடலாமே. அங்கே மட்டும் ஐஐடி மட்டும் நீங்கள் டாப் ஆளு வேணுங்கிறீங்க. எதுக்கு? அவன் வந்து அங்கே முடிச்சுட்டு ₹1 கோடி எங்கேயோ போய் வேலை செய்கிறதுக்கு நீங்கள் டாப் அதுக்கு மட்டும் வேணும். ஜிமேட் வேணுங்கிறீங்க, JEEE வேணுங்கிறீங்க, அது எல்லாத்துக்கும் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டுக்கு தனியாக ஒரு இது வேணுங்கிறீங்க, ஜிப்மருக்கு மட்டும் தனியாக வேணுங்கிறீங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறீங்க. எல்லாரும் ஒரே ஒரு தட்டில் கொண்டு வந்து எல்லோரும் ஈக்குவலாக நம்ம பாடலாம் பகிர்ந்து கொள்ளலான்னா அது எப்படி செய்கிறீங்க? அம்மா, நீட்டில் இது வரைக்கும் ஆட்டுக்கு 125 140 பேரோ இறந்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் 150 200 பேர் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸில் வந்து ஃபெயில் ஆகி இறந்து போகிறாங்க. அப்போ ஏங்க 12ஆம் கிளாஸ் வச்சுக்கிறீங்க இல்லை எக்ஸாம், அது கேன்சல் பண்ணுங்க. ஏன் 200 பேர் இறந்து போகிறாங்களே வருஷம், என் வயிறு நெஞ்சு எரியுதுங்கிறாரு விஜய். அப்போ 10ஆம் கிளாஸை கேன்சல் பண்ணு, 40 பேர் ஒவ்வொரு வருஷமும் செத்துட்டு இருக்காங்க. கடந்த 20 வருஷம் பார்த்தா 800 பேர் செத்துருப்பாங்க. 10ஆம் கிளாஸ் கேன்சல் பண்ணு, 12ஆம் கிளாஸ் பண்ணு, எப்போ ஒரு தற்கொலை இருந்தாலும் கேன்சல் பண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அப்போ மேரேஜ் கேன்சல் பண்ணு. ஒரு சிஸ்டம்னு இருக்குங்க, சிஸ்டம் புகுத்தப்படுது சார், நான் அதான் சொல்கிறேன். அது எப்படிங்க? 25 மாநிலங்களில் வந்து நீட் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டாங்க. 25 மாநிலங்கள் வந்து எல்லா மாநிலங்களும் இப்போ யூஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அது ஏங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மருத்துவக் கல்லூரிகள் வந்து வேறு எந்த மாநிலத்தோட தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரிகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, யாருங்க ஓனர்? நீங்கள் நானாங்க? ஆம் ஆத்மி ஆளாங்க? இல்லைங்க, எம்எல்ஏ ஆகிடும் ஒன்றுமே இல்லாமல் இருந்து அப்புறம் எம்எல்ஏ ஆகி அப்புறம் மினிஸ்டர் ஆன ஆட்கள் தான் இது பண்ணுறாங்க. எல்லாம் ஒன்று பண்ணிட்டோம், நாங்கள் வந்து இந்த சீட்டெல்லாம் நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம், நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோன்னு இந்த முதலாளிகள் வந்து சொல்லட்டும். ஏன் நீட் எதிர்க்கிறாரு? பைரவாவோ என்னமோ ஒரு படத்தில் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் பண்ணுறது அவ்வளோ விஜய் கற்றுட்டு இருந்தார்ல. இது மாதிரியான நீட்டு இல்லாததுனால தான் அந்த மெடிக்கல் காலேஜ் ஆட்கள் வந்து 1 கோடி 2 கோடி 1 கோடி 2 கோடின்னு பிடுங்கிட்டு இருக்காங்க. அந்த 1 கோடி 2 கோடி கொடுக்க முடியாமல் பல பெற்றோர்கள் தவிக்கும் பொழுது அதை பார்த்து தற்கொலை பண்ண குழந்தைகள் எவ்வளோ இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? அந்த முதலாளிகள் வந்து சொல்லட்டும், நான் 1 கோடி வாங்க மாட்டேன், 2 கோடி வாங்க மாட்டேன், நான் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன், அப்போ நான் ஒத்துக்கிறேன், நீட்டு தூக்கிறேன். ஒரு முதலாளி வந்து சொல்வாரா? கொண்டு வாங்க. தமிழ்நாடு தான் ரொம்ப ஜாஸ்தி மருத்துவக் கல்லூரிகள். ஒரு முதலாளி வந்து சொல்லட்டும், முதலாளிகள்லாம் கரை வேட்டியில் தானே சுற்றிட்டு இருக்காங்க, அவங்க வந்து சொல்லட்டும், நான் காசு வாங்க மாட்டேன். அதாவது நீங்கள் நீட்டை எதிர்த்து இந்த முதலாளிகள் பாக்கெட்டுக்குள்ளே நிறைய காசு போகணுன்னு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க.
எப்படிங்க நாங்கள் ஒத்துப்போம்? இப்போ ஏன் சார் துணை மருத்துவ படிப்புக்குமே நீட் அவசியமாக இருக்காங்க? ஏங்க எல்லாமே ஃப்ளாட் ஆகட்டும். இங்கிலாந்து, அமெரிக்கா எல்லா ஊர்லேயும் வளர்ந்த ஊர்கள். நாங்கள் போய் அங்கே எஃப்ஆர்சிஎஸ் எல்லாம் பண்ணிட்டு அங்கே எல்லாமே ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். நாங்களாம் இங்கிலாந்து, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனிலாம் ஒர்க் பண்ணுறதுனால தான் ஒரு மவுஸ் இருக்குது. அங்கே எல்லாமே இது மாதிரி தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு. அங்கே மட்டும் போனால் ஓகே. ஹார்வர்டு, ஏழு, ஆக்ஸ்ஃபோர்டுக்கு போனால் மட்டும் ஓகே. உங்கள் சுந்தர் பிச்சை அங்கே போனால் அவர் வச்சு சர்க்கார் ஒரு படம் எடுத்துருவீங்க. ஆனால் நம்ம ஆட்கள் அது மாதிரி மேலே வரணும், ஒர்க் பண்ணி. ஏன் ஒரு சேரியிலேருந்து ஒரு பையன் வந்து ஒழுங்காக படித்து நீட்டு இங்கே ஹாஸ்பிட்டல்லையே இங்கே எண்டோஸ்கோபி டெக்னீஷியனோட பையன் திருப்பி படித்து நீட்டில் இப்போ எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்கிறான். எங்கள் ஊர் இந்த 2வது தெருவில் இருக்கிற இஸ்திரிக்காரனோட பையன் இன்றைக்கி வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறான். இன்னும் கிட்ட இங்கே இருக்கிற ஒரு பேஷண்ட் ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கு. இது நான் வந்து கடந்த 30-40 வருஷம் நான் பார்த்ததே இல்லையே. ஒவ்வொரு வருஷம் நான் தானே ஃபோன் பண்ணி மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டி, அண்ணன் ஒரு சீட்டு வேணும், அண்ணன் கம்மியெல்லாம் பண்ண வேணாம், இப்போ எப்படியாவது சீட்டு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோமே. இப்போ வந்து அப்படி வாங்கி கொடுக்க தேவையில்லையே. இப்போ வந்து அந்த பசங்க இஸ்திரிக்காரன் பையன், இந்த என்னோட பேஷண்டோட பொண்ணு, என்னோட எண்டோஸ்கோபி டெக்னீஷியனோட பையன் படிச்சுட்டு இருக்காங்களே. ஸோ ஒரு நீட்க்கு ஒரு குழந்தை ஒரு எஜுகேஷன் படிக்கிறதுக்காக எவ்வளோ கட்டுறாங்கன்னு தெரியுமா சார்? ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஒரு தடவை படிக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா கட்டுறாங்க சார். ஆமாங்க. நாமளும் எப்படி சார் கட்ட முடியும்? ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு வந்து இந்த கரை வெயிட்டிங் எவ்வளோ கட்டுறாங்க தெரியுமாங்க? நானே சொல்லியிருக்கேன். எனக்கு அதெல்லாம் காசு ஹேண்டில் பண்ணப்பட்டு 1 கோடி, 1.5 கோடி, 2 கோடின்னு 20 வருஷமாக வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் ஓகேயா? அந்த ஒருத்தர் கொடுக்குறது நீங்கள் 100 பேர் நீட்டுக்கு படிக்க வைக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட் இந்த நீட் கோச்சிங் கொடுக்கட்டுமே. கவர்மெண்ட்டே அவங்க டாக்டர், கவர்மெண்ட்டில் இருக்கிற இது டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். லெக்சரர்ஸ் கிட்ட சாயங்காலம் நீங்கள் கற்றுக் கொடுக்கடா நீட்டு. இதே தானே வேலை மாநில பண்ணுறாங்க, இதே தானே வேல்ஸில் பண்ணுறாங்க. அது ஏன் கவர்மெண்ட் பண்ண முடியாது? நீங்கள் அதுக்கு வந்து 50 லட்சம் கொடுத்து ஒரு லாயரை எடுத்துகிட்டு திருப்பரம் கொண்டது எப்படியாவது இந்த தீபத்தை ஏற்ற முடியாது. நீங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்களே. நீங்கள் வந்து சேரியில் இருக்கிற பசங்களுக்கு அவங்க படிச்சுட்டு வர்ற போல வெறும் சமச்சீர் கல்வி இழுத்து விடுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு நீட் கிளாஸ் வைங்க. நீட் கிளாஸ்க்கு இங்கிலீஷ் தேவைப்படும். நீங்கள் இங்கிலீஷே கற்றுக் கொடுக்க மாட்டீங்களா? அந்த ஏசர் ரிப்போர்ட் பாருங்கள், ACER, அந்த எஜுகேஷன் ரிப்போர்ட். நம்ம 8ஆம் கிளாஸ் பசங்களுக்கு வந்து 3ஆம் கிளாஸ் புக்கு கூட படிக்க முடியல 50% பேருக்கு. தெர் இஸ் அ ப்ராப்ளம் இன் ஆர் சிஸ்டம். எப்படியாவது பாஸ் பண்ணி விட்டால் போதுன்னா எப்படி? சின்ன வயசுல ஒழுங்காக படிக்க வச்சு அவங்களுக்கு ஒழுங்காக கைட் பண்ணி அந்த ஜோஷை கொடுத்து வெறியை கொடுத்து படிங்கடா பசங்களான்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவன் பண்ணுறான் பாரு நான் ஒத்துக்க மாட்டேன், நாங்கள் மட்டும் இடஒதுக்கீடு மட்டும் கொடுத்து 1 கோடி 2 கோடி மினிஸ்டர்ஸ்கிட்ட கொடுத்து மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டி நாங்கள் ஓட்டுறோம்னு சொல்லுங்க. என்ன ஜோக்குமா? அதுவும் இது யார் பேசுகிறாங்க? சமூக நீதியில் புரட்சி பண்ண கழகம் பேசுது. எப்படிங்க அது சமூக நீதியாக இருக்கட்டும்? தொடர்ந்து வந்து பாஜக வந்து பல்வேறு விஷயங்களை வந்து முன்னெடுக்க ட்ரை பண்ணுது. பட் எல்லாமே வந்து தமிழகத்தில் வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. திமுக வந்து இன்றைக்கி வந்து தேர்தல் வாக்குறுதியாக சில விஷயங்களை அறிவிச்சிருக்காங்க. அது வந்து கிராமப்புறங்களில் உள்ள மக்களால் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அறிக்கை வெளியிட்டிருந்ததை சத்துணவு ஓய்வூதியத்துக்கு வந்து 2000 இருந்ததை வந்து 3500 மாற்றிருக்காங்க. இன்னும் பல்வேறு திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு என்ன திட்டங்கள் தேவைன்னு பார்த்து திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்றப்ப அவங்க வந்து அந்த திமுக அரசு தானே திரும்ப தேர்ந்தெடுப்பாங்க. இது வந்து அதாவது மக்கள் கொஞ்சம் நம்ம எந்த பகுத்தறிவை பற்றி ஈவேரா பெரியார் சொன்னாரோ அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி இவங்க வந்து உங்களுக்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க 3 லட்சம் 30 லட்சம் 3 கோடி நடிச்சிட்டு இருக்காங்க என்கிற உண்மையை மக்கள் தெரிஞ்சிருத்தாங்கன்னா, எப்போ ஒரு ஃப்ரீபி கொடுக்குற ஒரு கலாச்சாரம் ஒரு நாட்டில் உருவாகும் பொழுது அந்த நாடு பெருசாக பொருளாதார வளர்ச்சி வளராது என்று தெரிஞ்சுக்கிட்டா, டாக்ஸ் பேயர் பிராக்கெட் பாருங்கள், வரி கட்டுறான் அவனை போட்டு அமுத்துறீங்க, இன்னும் டாக்ஸ் கட்டுன்னு அமுத்துறீங்க. அந்த டாக்ஸ் பேயர் ரொம்ப கஷ்டப்படுவான்னு புரிஞ்சுக்கிட்டா, அது நான் என்ன சொல்கிறேன், வேறு யாரோ காசை கொடுக்குறாங்க. சைனாலேருந்து காசு வருதா? அந்த 3000 ரூபாய் எங்கேருந்து வருது? டாக்ஸ் பேயர் தானே. டாக்ஸ் பேயர் யார்? தமிழன் தானே. தமிழனோட காசு தமிழனுக்கு போகுது. இவங்க வந்து அதை காட்ட வேண்டிய ஒரு ரூட்டு காட்டுறாங்க. எடுத்துக்குங்க. அவங்க கொடுக்கும்போது எடுத்துக்கங்க. 3000 ரூபாய் கொடுப்பாங்களா எலெக்ஷனுக்கு? எடுத்துக்குங்க. பியர் கொடுத்தாங்களா? எடுத்துங்க. என்ன பசங்கிட்ட கொடுங்க. பிரியாணி கொடுப்பாங்களா? நீங்கள் வெஜிடேரியனா என்ன மாதிரி விட்டுருங்க, எல்லாம் சாப்பிடுங்க. ஆனால் ஓட்டு போடும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து கொடுக்குற ஓட்டு வந்து பல்லாயிரம் கோடி இல்லை, பல லட்ச கோடிக்கு ஒருத்தருக்கு ஒரு சாவியை கொடுத்து அவருக்கு கண்ட்ரோல் கொடுக்குறீங்க, பவரை கொடுக்குறீங்க, தாக்கத்தை கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்பொழுது 3000 ரூபாய்க்கு அந்த பல லட்சம் கோடி நீங்கள் கொடுக்கணுமான்னு மக்கள் யோசிக்கணும். கண்டிப்பாக சார். அப்போது நெக்ஸ்ட் வந்து தேர்தல் வந்து எப்படி இருக்குது, ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு மற்றும் ஒரு நேர்காணல் உங்களை சந்திச்சு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்பேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. கருத்து கணிப்போட மக்கள் மேலே நாங்களாம் மேக்ஸிமம் நம்பிக்கை வச்சுருக்கோம். ஒரு முறை யோசித்து மக்கள் போட்டுன்னு தான் எல்லோரும் வேண்டிக்கிறோம். தேங்க்யூ சார். நன்றி வணக்கம்.